அந்த நாள் எல்லா நாட்களைப் போல விடிந்தாலும் அவனுடைய மிகுந்த கோபத்தின் காரணமாக வேறு விதமாக முடிந்தது. அவனது இனத்தார் அனுபவித்த துன்பங்களை பார்த்த அவன் நாளுக்கு நாள் வருடத்திற்கு வருடம் அவர்களுக்கு அதிகரித்த அநீதியை தாங்க முடியாமல் அவன் இருதயத்தில் நெருப்பாக இருந்த கோபம் கொழுந்து விட்டு எரியும் தீயாக மாறியது. அவன் கண்களில் தோன்றிய தீப்பொறியை யாரும் அறியவில்லை என்றாலும் அவன் உள்ளம் கோப தீயினால் எரிந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் கோபத்தின் உச்சத்தில் ஒரு எகிப்தியனை கொன்று மணலிலே புதைத்து போட்டான். ஆம், அந்த கோபக்காரன் வேறு யாரும் இல்லை, நாம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த மோசேதான். மோசேயின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அவன் கோபத்தினால் உருவாகின. இந்த கோபத்தின் விளைவினால் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓட வேண்டியதாக இருந்தது. இதே போல நீங்களும் கட்டுப்பாடற்ற கோபத்தின் வேகத்தில் எடுத்த அவசர முடிவினால் ஏற்பட்ட விளைவுகளை குறித்து வருந்தி இருக்கிறீர்களா? உங்களில் கோபம் கொழுந்துவிட்டு எரியும் போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கோபத்தை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? கோபத்திற்கு அடிபணியாமல் அதை எப்படி மேற்கொள்வது? இந்த பதிவில் பார்க்கலாம். கோபத்தை கையாள்வது என்பது ஒரு முக்கியமான தலைப்பு. ஆலோசனைக்கு வரும் 50% மக்களுக்கு கோபத்தை கையாள்வதில் பிரச்சனைகள் இருப்பதாக கிறிஸ்தவ ஆலோசகர்கள் தெரிவிக்கின்றனர். கோபத்திற்கு வெப்பத்தை போல பல அளவுகள் உண்டு. இது லேசாக அடக்கக்கூடியதில் இருந்து அடக்க முடியாமல் வெடிக்கும் வரை செல்லும் தன்மை வாய்ந்தது. நம் வாழ்க்கையில் நாம் அநேக காரியங்களுக்காக கோபப்படுகிறோம். எடுத்துக்காட்டாக, நம்முடைய யோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத போது, படிப்பிலோ விளையாட்டிலோ வேலை ஸ்தலத்திலோ அல்லது வாழ்க்கையிலோ நினைத்த காரியம் நடக்காத போது, நாம் மற்றவர்களால் புறக்கணிக்கப்படும் போது, நமது நெருங்கிய நண்பர்கள், குடும்பத்தினர், கணவன், மனைவி அல்லது உறவினர்கள் நம்மை புரிந்து கொள்ளாத போது, நம் பெற்றோர்கள் அல்லது நமது நண்பர்கள் நாம் செய்யும் தவறை கண்டிக்கும் போது, அறிவுரை வழங்கும் போது, குறித்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்ய முடியாத போது, வேலை பளுவினால் ஏற்படும் ஸ்ட்ரெஸ் காரணமாக, தேவைகள் நம்மை நெருக்கும் போது, எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏற்படும் போது, கேட்பது கிடைக்காமல் போகும்போது, கெட்ட செய்திகளை கேட்கும்போது, நான் எப்போதும் நம்பர் 1ஆக இருந்தேன், முதன்மையாக இருந்தேன், ஆனால் இப்பொழுது தோல்வியடைந்து துன்பப்படுகிறேன் என்று தங்கள் மேலேயே கோபப்படுவது, சாலையில் வாகனம் ஓட்டி செல்லும் போது, மற்றவர்கள் நம்மை ஏமாற்றும் போது அல்லது மற்றவர்களிடம் ஏமாற்றப்படும் போது, சூழ்நிலைகள் முற்றும் மாறுபட்டதாக இருக்கும்போது, பிள்ளைகள் நம் பேச்சை கேட்காத போது, இது போன்ற பல்வேறு காரணங்களால் நாம் கோபப்படுகிறோம். அதன் பின்பு கோபப்பட்டு விட்டோமே என்று மனமும் வருந்துகிறோம். ஆண்டவரே, இந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லையே என்று புலம்பவும் செய்கிறோம். இதற்கு என்னதான் தீர்வு? வேதம் என்ன சொல்கிறது? கோபம் கொள்வது சில சமயங்களில் நியாயமானதுதான். கோபம் என்பது ஒரு மனித உணர்வு. அது சில நேரம் கண்டிப்பாக வெளிப்படும். ஆனால் இந்த கோபம் உக்கிரமாகவோ மூர்க்கமாகவோ அல்லது சீற்றமாகவோ மாறும்போதுதான் தீங்கு விளைவிக்கின்றது. கோபம் நீடித்து கொண்டே இருந்தால் சாத்தானுக்கும் இடம் கொடுக்க நேரிடும். கோபத்தின் நிலைகள் மற்றும் வகைகள் பற்றி பார்க்கலாம். முதலில் அநியாயத்தை கண்டு வரும் கோபம். ஆங்கிலத்தில் இண்டிக்னாஷியோ என்று சொல்லுவார்கள். உங்களுக்குள்ளே மெதுவாக எழும்பும் கோபம் இது. அநியாயமான செயலை நியாயமானது என்று கூறுவதை கேட்கும்போது இவ்வகை கோபம் ஏற்படும். எடுத்துக்காட்டாக, சிறு பிள்ளைகளை தொடும்படி அவர்கள் பெற்றோர்கள் இயேசுவினிடம் கொண்டு வந்தபோது அவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். அப்பொழுது இயேசுவுக்கு நியாயமான கோபம் வந்தது. இரண்டாவதாக கடுங்கோபம். ஆங்கிலத்தில் ராத் என்று கூறுவார்கள். இது பழி வாங்குகிற உணர்ச்சியுடன் செயல்படும் கோபம். இந்த கோப உணர்ச்சி கோபத்தை வெளிப்படையாக காட்டும். மூன்றாவதாக மூர்க்கம். ஆங்கிலத்தில் ஃபியூரி என்று சொல்லுவார்கள். தீயை போன்று பற்றி எரிகிற கோபம் இது. புத்தியை அழித்து விடுகிற கோபமும் கூட. மூர்க்கம் என்கிற வார்த்தைக்கு அழிகின்ற ஒரு சக்தி என்றும் கூறலாம். இது மிகவும் உக்கிரமாக வரக்கூடிய கோபம். எடுத்துக்காட்டாக, பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் கர்த்தராகிய இயேசுவை அறிக்கையிட்ட போது சனகரிப் சங்கத்தை சேர்ந்தவர்கள் மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்ய வகை தேடினார்கள் என்று அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்கிறது. நான்காவதாக சீற்றம். ஆங்கிலத்தில் ரேஜ் என்று கூறுவார்கள். இந்த வகை கோபம் சுய கட்டுப்பாடை இழக்க செய்து என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமலே பல காரியங்களை செய்ய வைக்கும். கோபம் சீற்றமாக வெடித்த பின்பு, இதை நானா செய்தேன், என்னால் நம்பவே முடியவில்லையே என்று பலர் மனம் வருந்துவதை நாம் பார்த்திருப்போம், கேள்விப்பட்டும் இருப்போம். ஐந்தாவதாக நீண்ட நாள் கோபம். இவ்வகை கோபம் நீண்ட நாட்களுக்கு மனதில் இருந்து கொண்டே இருக்கும். கொதித்து கொண்டிருக்கும் குழம்பு போல
தீங்கு செய்தவரையும் அந்த தீங்கையும் மன்னிக்காமல் இதயத்தில் கசப்பாக அது உருவாகி நம்மையும் மற்றவர்களையும் திடீரென ஒரு நாள் பாதிக்கும் தன்மை உடையது. எடுத்துக்காட்டாக, பல வருடங்களுக்கு முன் தவறாக ஒருவர் பேசியதை மனதில் வைத்துக்கொண்டு அவர்கள் எனக்கு செய்ததை நான் அவர்களுக்கு ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று பலர் பேசி நாம் கேட்டிருப்போம். ஆறாவதாக, தூண்டப்பட்ட கோபம். இவ்வகை கோபம் பொறுமையற்ற, உடனடியாக எரிச்சல் அடைகிற உணர்ச்சியாகும். இந்த கோபம் சில வேளைகளில் கேலி பண்ணுகிற தோணியில் ஆரம்பித்தாலும் பிறரை குறை கூறுவதிலும் பழிப்பதிலுமே போய் முடியும். கடைசியாக, கட்டுக்கடங்காத சரளமான கோபம். சிலர் பொதுவாகவே கோபகுணம் கொண்டவர்களாக உள்ளனர். அவர்கள் கோபப்படுவதற்கு சூழ்நிலையும் ஒரு காரணம். யார் என்ன சொன்னாலும் கோபப்படுவது, மற்றவர்கள் அறிவுரை கூறும்போது கோபப்படுவது, தன்னுடைய கோபத்தை மற்றவர்களிடம் காட்டுவது, ஏன் சரளமாக பேசும்போதே கோபமாக தான் இவர்கள் பேசுவார்கள். இவர்களை அறியாமலேயே இந்த கோபம் சரளமாக வெளிப்படுகிறது. எப்போதும் உரத்த சத்தமாகவே பேசுவார்கள். என்னதான் கோபத்தில் இத்தனை வகைகள் இருந்தாலும் கோபப்படுவதற்கு 4 மூல காரணங்களே உள்ளது: காயங்கள், அநியாயம், பயம் மற்றும் ஏமாற்றங்கள். முதலில் காயங்கள். இருதயம் காயப்படும் போது கோபம் வரும். எடுத்துக்காட்டாக, யாக்கோபு அவனுடைய பிள்ளைகளில் யோசேப்பை மட்டும் மிகவும் நேசித்தான். தன்னுடைய தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டு காயப்பட்ட மற்ற 10 மகன்கள் கோபமடைந்து யோசேப்பை பலிவாங்கினார்கள். இரண்டாவது, அநீதி. உரிமைகள் மீறப்படும் போது கோபம் வரும். மிகவும் நேசிக்கும் ஒருவருக்கு ஏதேனும் அநீதி இழைக்கப்படும் போது கோபம் இயற்கையாகவே நம்மிடம் வரும். எடுத்துக்காட்டாக, ராஜாவாகிய சவுல் தாவீதை நியாயமற்ற முறையில் நடத்தப்படுவதை கண்ட யோனத்தான் மிகவும் கோபமடைந்தான். உயிர்த்தோழன் தாவீதை அவன் தகப்பன் கொல்ல நினைத்த போது அவனை ஏன் கொல்ல வேண்டும் என்று கோபம் கொண்டான். மூன்றாவதாக, பயம். எதிர்காலத்தை பற்றி நினைக்கும் போது கோபம் வரும். நம் ஒவ்வொருவருக்கும் உள்மனதில் ஒரு பாதுகாப்பு தேவையாக இருக்கிறது. நமது எதிர்காலம் பயமுறுத்துவது போல தோன்றும் போது, சூழ்நிலைகள் மாறும்போது இயற்கையாகவே நமக்கு கோபம் வரும். எடுத்துக்காட்டாக, தாவீதின் வெற்றிகளை கண்டு தன் கிரீடம் பறிக்கப்பட்டு விடுமோ என்ற சவுல் ராஜா பயந்து அவன் மீது கோபப்பட்டார் என வாசிக்கிறோம். நான்காவதாக, எரிச்சலும் ஏமாற்றமும். தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை அளித்திருக்கிறார். Everyone has an unique talent. நம் முயற்சிகள் தகர்த்து எரியப்படும் போது அல்லது எதிர்பார்ப்புகள் செயல்படாத போது இயற்கையாகவே கோபத்தை வர செய்கிறது. எடுத்துக்காட்டாக, காயினும் ஆபேலும் தேவனுக்கு காணிக்கை கொண்டு வந்தபோது காயினின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாமல் போனதால் தன் முயற்சி வீணாக போனதாக நினைத்தான். அவனுடைய ஏமாற்றமும் எரிச்சலும் சேர்ந்து கோபத்தை தூண்டி ஆபேலை கொலை செய்ய வைத்தது. கோபம் எப்பொழுதும் பாவம் அல்ல. வேதாகமம் அங்கீகரிக்கும் ஒரு வகையான கோபம் உள்ளது. இது பெரும்பாலும் நீதியான கோபம் என்று அழைக்கப்படுகிறது. தேவன் சில சமயங்களில் கோபப்படுகிறார். விசுவாசிகள் கோபப்படும்படியும் கட்டளையிடப்படுகிறார்கள். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்களில் பவுல் பேதுருவை அவரது தவறான செயலின் நிமித்தம் அவர் மீது கோபப்பட்டார். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது செய்த தவறை கோபத்துடன் கண்டித்தார். யூதர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்திய போது இயேசுவும் கோபப்பட்டார். சில காரியங்களுக்கு கோபப்பட்டுதான் ஆக வேண்டும். அது ஒரு மனித உணர்வு. தேவை ஏற்படும் போது கோபப்படுவதில் தவறில்லை. ஆனால் கோபம் நீடிக்கும் போது, தேவனுடைய குறிக்கோள் சிதைக்கப்படும் போது, அது சீற்றமாகவும் மூர்க்கமாகவும் மாறும்போதுதான் அது பாவமாக மாறுகிறது. என் பிரியமான சகோதரரே, பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதமாகவும் இருக்க வேண்டும். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று யாக்கோபு 1ஆவது அதிகாரம் 19-20 வசனங்கள் சொல்கிறது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நம் கோபத்தை ஒழிக்க முடியாது, ஆனால் குறைக்கலாம். கோபத்தை மனதுருக்கத்தினால் மேற்கொள்ளலாம். கோபத்தை மன்னிப்பதன் மூலம் தோற்கடிக்கலாம். கோபம் சீற்றமாக மாறுவதற்கு முன் அதை வேருடன் அழிக்கலாம். கோபம் சண்டையாக மாறுவதற்கு முன் அதை அகற்றலாம். கோபம் அவதூறு பேச்சாக மாறுவதற்கு முன் அதை தணிக்கலாம். கோபம் கெடுதல் செய்ய தூண்டுவதற்கு முன் அதை அடக்கலாம். கோபம் கசப்பாக மாறி பாவமாக மாறுவதற்கு முன் அதை நிறுத்தலாம். தேவன் நம் கண்ணீரை களிப்பாகவும் துன்பத்தை இன்பமாகவும் மாற்றுகிறவர். தேவன் நாம் அனுபவிக்கும் சூழ்நிலையில் நமக்கு பொறுமை, நற்குணம், நம்பிக்கையை தருகிறார். நம்மை சோதனைகளை சகிக்கிறவர்களாக மாற்றுகிறார். தம்மை உண்மையாக நம்பி விசுவாசிப்பவர்களுக்கு சகலத்தையும் புதிதாக்குகிறார்.
கடைசியாக சில ஆலோசனைகள். உங்களுக்குள் கோபம் இருக்கிறது என்பதை மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு தேவனிடத்தில் அதை அறிக்கை செய்யுங்கள். உங்களுக்கு கோபம் வரப்போகிறது என்று உணரும்போது அதை அடக்க சிறு முயற்சி செய்யுங்கள். உங்கள் கோபம் நியாயமானதுதானா என்று சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் சில சமயங்களில் கோபப்படுவது நமக்கு நியாயமாக தெரியலாம், மற்றவர்களுக்கு அது பாதிப்பாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலை சார்ந்து இருங்கள். தேவனுடைய அன்பு உங்களில் பரிபூரணமாக விளங்க ஜெபம் செய்யுங்கள். ஒரு விஷயத்தை வேறு கோணத்தில் இருந்து பார்த்து மற்றவர்களின் கருத்துக்களுக்கும் கொஞ்சம் செவி கொடுங்கள். அறிவுரைகளை அசட்டை பண்ணாதிருங்கள். உங்கள் எண்ணங்களை உடனே மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்காதிருங்கள். எல்லா காரியத்திலும் பொறுமையாக மென்மையாக செயல்படுங்கள். உங்கள் கோபத்தை நன்மைக்கென்று உபயோகித்து மற்றவர்களுக்கு முன் உதாரணமாகவும் தேவனுக்கு மகிமை கொண்டு வருபவர்களாகவும் வாழ உங்களை நான் வாழ்த்துகிறேன். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் மற்றவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவதாக. மேலும் பல வேதாகம தகவல்களை அறிய நம் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்களோடு இணைந்திருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.